கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவருடைய உபதேசத்தினுடைய அடிப்படையை போதிக்கிறார். அந்த அடிப்படை போதனையிலே முதலாவது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது என்று அவர் ஆரம்பிக்கிறார். அது ஏன் என்று தெரியவில்லை. முதலாவது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆரம்பிக்கிறார். அதிலே ஒருவேளை அந்த காலகட்டத்திலே அரசர்களுக்கு கீழாக ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள்லாம் அரசாங்கத்துக்கு கீழே இருந்து தன்னுடைய ஜனங்களை அடிமை போலப்படுத்தி அரசாங்கத்துக்கு, அரசியல்வாதிகளுக்கு கீழாக அவர்கள் அந்த பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருந்த காலகட்டம். அப்போ ஆவியில் எளிமை என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், தன்னை முன்னிலைப்படுத்துவது. அப்போ இதுக்கு மாறாக என்ன சொல், தன்னை முன்னிலைப்படுத்தாதது தான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள். அது பெருமை, ஆணவம், அகந்தை அப்படி இருதயத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையிலையும் தன் பேர், தன் புகழ் அல்லது தனக்கு சாதகமான ஏதோ ஒரு தற்பொழிவு, ஏதோ ஒன்று வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது, அதை விரும்புவது, அதை முயற்சிப்பது, அதற்காக என்ன ஒரு டெக்னிக்கலான காரியத்தையும் செய்வது, யாரையும் குற்றப்படுத்தி குறை சொல்லி அவங்க தட்டி கீழே உட்கார வைக்கிறது, இப்படி தன்னுடைய சொந்த தேவைக்காக, தன்னுடைய புகழ்ச்சிக்காக, தன்னுடைய லாபத்துக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒருவேளை அந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்திலையும் அவைகளை நாம் பார்த்துருக்கிறோம். அதான் முதல் ஆரம்பிக்கும் போது அவர் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆரம்பிக்கிறார். ஆகவே ஆண்டவர் விரும்புகிறார், உபதேசத்தில் முதலாவது நாம் தன்னை முன்னிலைப்படுத்துகிறவர்களாக அல்ல, தேவனை முன்னிலைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை முன்னிலைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய திட்டத்தை முன்னிலைப்படுத்துகிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆமென்.